பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு நீர் எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்மை நாங்கள் ஆராதிக்க, உம்மை போற்றும்படியாக, உம்மை உயர்த்தும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தருகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய முகத்தை நாங்கள் நாடி தேடி வரும்பொழுது, உம்மை தொழுது கொள்ளும் பொழுது, முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கும் பொழுது உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையிலே பெருகிறது, உம்முடைய இரக்கம் பெருகிறது, உம்முடைய தயவு எங்களை தொடர்ந்து வருகிறது. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும். நாங்கள் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ள கர்த்தாவே, பாடல்கள் வழியாகவும் உம்முடைய வார்த்தையின் வழியாகவும் ஆண்டவரே, இந்த நாளிலும் சண்டே ஸ்கூலை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நேரத்தோடு தடைகளை உடைத்து நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தாவே இயேசுவே, பரிசுத்த ஆவியானவர் முழு பொறுப்பு எடுத்து இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடல்களை பாடுவோம். பிரைஸ் காட். உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. 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 பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவர் நீரல்லவோ. என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவர் நீரல்லவோ. கண்மாலை தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ. கண்மாலை தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை
உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உள்ளந்த கன்மலையே. பெருவெள்ளம் மதிலை போதி பெருங்காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை போதி பெருங்காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா. ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா. ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா. ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா. ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. என் கால்கள் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. என்னை காக்க கருத்தாய் என்னை காப்பா. ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. பகல் நேரம் பறந்திடும் அம்பு ஒன்றும் செய்ய முடியாதே. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதே. பகல் நேரம் பறந்திடும் அம்பு ஒன்றும் செய்ய முடியாதே. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா. ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு, என்னை காப்பா. ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரித்தென்னை காத்திட வந்திட தேவன் உண்டே. சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரித்தென்னை காத்திட வந்திட தேவன் உண்டே. அக்கினியின் சூளையில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்திற்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. அக்கினியின் சூளையில் நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்திற்குள் காக்கும்
தேவன் உண்டு, என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். கண்டுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்கள் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். நம்மை கண்ணுறங்காமல் காப்பதற்கு கர்த்தர் உண்டு. இரவிலே நாம் படுக்கைக்கு செல்லும் பொழுது எப்பொழுது தூங்குகிறோம் என்று எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது. அப்படிதானே சொல்லுவோம், இந்த டைமில் நம்ம தூங்கணும்னு நமக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனால் எப்பொழுது நாம் கண்களை மூடி உறக்கத்திற்கு செல்கிறோம் என்று தெரியாது, எப்போது விழிக்கிறோம் என்றே நமக்கு தெரியாது. கண் விழிக்கும், கண் விழித்தால்தான் நிச்சயம். கண் விழித்து விழிக்கவில்லை என்றால் நமக்கு தெரியும். ஆனால் நம் கர்த்தர் நாம் அறியாத நேரம், நாம் கண்ணை மூடி தூங்கிக் கொண்டிருக்கும் நேரம் கூட அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அவர் நம்மை பாதுகாக்கிறார். எவ்வளோ ஆபத்துகள், எவ்வளோ விபத்துகள். ஆமென். நம்மை காக்க கர்த்தர் உண்டு. பகலிலும் இரவிலும் கர்த்தர் நம்மை காப்பார். ஆமென். இந்த நாளிலும் கர்த்தரை, நம்முடைய சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை, அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவரை ஸ்தோத்தரித்து உரத்த சத்தமாக அவரை பாடி துதிப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர்.
எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேச இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேச இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். இந்த மாதத்துக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீர் என்னை காண்கிற தேவன். எல் ரோயி என்றால் நீர் எப்பொழுதும் என்னை காண்கிற தேவன். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பாதைகளிலும் கஷ்டங்கள், நஷ்டங்கள், நன்மைகள், மலை உச்சியில் இருக்கும் பொழுதும், உயர்வில் இருக்கும் பொழுதும், தாழ்வில் இருக்கும் பொழுதும் அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. எல் ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன். இந்த பாடலை நாம் ஆராதனையோடு கூட கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். Praise God. என்னை
காண்கிற தேவன் நீர்தானே. என் இதயத்தில் வாழ்கிற தேவன் எல்ரோயி. நீர் என்னை காண்கிற தேவன் நீர்தானே. என் இதயத்தில் வாழ்கிற தேவன். உம்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவே? நீர் மாத்திரம் என்னோடு வருபவரே. உம்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவே? நீர் மாத்திரம். துதிகளின் பாத்திரரே உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. நீரந்தன் எல்ரோயி உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. நீரந்தன் எல்ரோயி உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. நீரந்தன் எல்ரோயி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட நீர் மனிதன் அல்லவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட மனிதன் அல்லவே. காரியங்கள் முடிந்ததும் மனிதன் அன்போ மாறியதே. ஆனால் உம் அன்போ மாறாததே. காரியங்கள் முடிந்ததும் மனிதன் அன்போ மாறியதே. ஆனால் உம் அன்போ மாறாததே. உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. எந்தன் எல்ரோஹி உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. நீரந்தன் எல்ரோஹி உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. நீரந்தன் எல்ரோயி. பணிந்தேன் நான் துணிந்தேன் சில மனிதருக்காக, பிறர் வாழ மாறினேன் ஒரு பொது நீளமாக. பணிந்தேன் நான் துணிந்தேன் சில மனிதருக்காக, பிறர் வாழ மாறினேன் ஒரு பொது நீளமாக. நாசியிலே சுவாசமுள்ள நான் மாறியதே. ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கின்றீர். நாசியிலே சுவாசமுள்ள மனிதர் பார்வை மாறியதே. ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கின்றீர். உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. எல்ரோயி உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. நீரந்தன் எல்ரோயி உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. நீரந்தன் எல்ரோயி.
என்னை காண்கிற தேவன், நீரே என்னில் வாழ்கிற தேவன், நீரே என்னை உயர்த்திடும் தேவன், எந்தன் எல்ரோஹி. ஆராதனை 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 எந்தன் எல்ரோஹி. நீரே என்னை காண்கிற தேவன், நீரே என்னில் வாழ்கிற தேவன், நீரே என்னை உயர்த்திடும் தேவன், எந்தன் எல்ரோஹி. ஆராதனை 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 எல்ரோஹி. ஆராதனை 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 எல்ரோஹி. கண்களை மூடி, கர்த்தாவே, நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர், எங்கள் மேல் எப்பொழுதும் நீ நினைவாயிருக்கிறீர். கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாக, கர்த்தருடைய வீட்டிலே நாங்கள் உம்மை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம். நம் இருதயத்தை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya, we praise you Lord. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எண்ணிலடங்காத நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய நினைவு கெட்டாத உயரத்திலே நீர் எங்களை வைத்திருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. அவரை உயர்த்தும் துதி நம்முடைய வாயிலை எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவரை உயர்த்தும் துதி, praise that exalteth his name. அவரை உயர்த்தும் துதியை நம்முடைய வாய்களிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மிடத்திலே அவர் எதிர்பார்ப்பது ஸ்தோத்திரங்கள், நன்றி பலிகள். அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம், அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அவர் ஸ்தோத்திரங்களில் பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரங்கள் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Where the spirit of the Lord is, there is always liberty. Hallelujah. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, Hallelujah. ஸ்தோத்திரம். என் மேல் நினைவானவர், எனக்கெல்லாம் தருபவர், என் பக்கம் இருப்பவர், இம்மானுவேலவர். என் மேல் நினைவானவர், எனக்கெல்லாம் தருபவர், என் பக்கம் இருப்பவர், இம்மானுவேலவர். என் மேல் கண் வைத்தவர், கண்மணி போல் காப்பவர், கைவிடாமல் அணைப்பவர், இம்மானுவேலவர். என் மேல் கண் வைத்தவர், கண்மணி போல் காப்பவர், கைவிடாமல் அணைப்பவர், இம்மானுவேலவர். என் மேல் நினைவானவர், எனக்கெல்லாம் தருபவர், என் பக்கம் இருப்பவர், இம்மானுவேலவர். என் மேல் நினைவானவர், எனக்கெல்லாம் தருபவர், என் பக்கம் இருப்பவர், வேலவர். ஆலோசனை தருபவர், அற்புதங்கள் செய்பவர்,
அடைக்கலமானவர் இம்மானுவேலவர், ஆலோசனை தருபவர், அற்புதங்கள் செய்பவர், அடைக்கலமானவர் வேலவர், என்மேல் நினைவானவர், எனக்கெல்லாம் தருபவர், என் பக்கம் இருப்பவர் இம்மானுவேலவர், சுகம்பலன் தருபவர், சோராமல் காப்பவர், சொன்னதை செய்பவர் இம்மானுவேலவர், சுகம்பலன் தருபவர், சொன்னதை செய்பவர் இம்மானுவேலவர், என்மேல் நினைவானவர், எனக்கெல்லாம் தருபவர், என் பக்கம் இருப்பவர் இம்மானுவேலவர், என்மேல் நினைவானவர், எனக்கெல்லாம் தருபவர், என் பக்கம் இருப்பவர் இம்மானுவேலவர். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம், அவருடைய சிங்காசனத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய கண்களை மூடும் பொழுதே நம்முடைய மனக்கண்களினாலே கர்த்தரை பார்க்க வேண்டும். அவர் சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டு, என் மகனே, என் மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன், ஆனால் நீ ஆயத்தமாக இருக்க வேண்டுமே. என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ஆயத்தம். ஒரு வாரம் முழுவதும் நாம் எவ்வளோ வேலை செய்கிறோம், கடுமையான வெயிலிலே எவ்வளோ கஷ்டமாக நாம் போகையிலும் வருகையிலும் நாம் இருக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலே தான் கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ளும் நாள். ஆமென். 40 வருஷங்கள் வனாந்திரத்திலே கர்த்தர் மன்னாவை வருஷிக்க பண்ணினார். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவரவர் போய் மன்னாவை they have to gather, அதை அவங்க சேகரிக்க வேண்டும். எத்தனை நாள்? 6 நாட்கள் தான் வாரத்திலே. 7வது நாளுக்கு மன்னா இல்லை. 6வது நாள் 7வது நாளுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வெளியவே போகக்கூடாது. கர்த்தருடைய நாள். அப்படி என்றால் என்ன? நாளை தினத்திற்கு வேண்டிய கிருபையை கர்த்தர், இந்த வாரத்துக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் இந்த கர்த்தருடைய நாளிலே நமக்கு தருகிறார். ஞாயிற்றுக்கிழமையிலே நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வேலைக்கு சென்றால் அந்த வேலை சக்சஸாக இருக்காது. ஒருவேளை நம்ம கண்களுக்கு அது ரொம்ப சாதித்தத மாதிரி இருக்கும். நம்ம சபையாருக்கு நான் அடிக்கடியாக சொல்வது உண்டு, ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய நாளை நாம் அனுசரிக்காவிட்டால் அது ஆசீர்வாதமாக இருக்காது. உடனடியாக அது தெரியாது. நம்ம பிள்ளைங்க நம்ம பார்ப்பாங்க, இன்னைக்கு சண்டே சர்ச்சுக்கு போனோமே, டாடி மம்மி எங்கே கூப்பிட்டு போகிறாங்க, வீட்டிலே இருக்கிறாங்க, இதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த உலகத்திற்கு சமாதானம் இல்லை. இந்த நாட்டிற்கு இனிமேல் ஒரு விமோசனம் இல்லை. நமக்கு பதில் ஆசீர்வாதம் கர்த்தர் ஒருவர் தான். ஆமென். ஆகவே நாம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து இருக்க வேண்டும். அது என்ன நடந்தாலும் சரி. நான் அப்படிதான் வளர்க்கப்பட்டேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் தவறினதே கிடையாது. ஐ ஹவ் நாட் மிஸ்ட் எனி சண்டே இன் மை லைஃப். வெளியூருக்கு ஊழியம் விஷயமா போனதான். இதை ஒரு பிரின்சிபலாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கீப் இட் ஆஸ் எ பிரின்சிபிள். டீச் யுவர் சில்ட்ரன். அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஆண்டவருக்கு அந்த ஒரு நாள் தான் கேட்கிறார். அந்த ஒரு சில மணி நேரம் தானே வந்து கர்த்தருடைய கிருபை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வாரம் கர்த்தர் நம்மை அந்த வாரத்திலே ஆசீர்வதிப்பார். ஏன்? கர்த்தருடைய பிரசன்னத்திலே வந்து கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வழியை உண்டாக்குவார்.
கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய ஆராதனைக்கு வந்து அவருடைய கிருபை, இட் இஸ் நாட் பிளெஸ்ஸிங் அலோன், இட் இஸ் கிரேஸ். வியாதி வந்தால் அதில் ஒரு கிருபை. நீங்கள் வேலைக்கு போகும்போது சக்சஸ் ஒரு கிருபை. நாம் என்னதான் எண்ணங்கள் பிளான்ஸ் வச்சிருந்தாலும் அதை கர்த்தர் தான் உறுதிப்படுத்த வேண்டும். God has to just place his hand of blessing on that. அப்போ அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாளிலே நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். ஆமென். எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிப்போமா? ஆண்டவரே, எனக்காக ஒரு வழியை உண்டாக்கும். மேக் a way for me Lord. இந்த மாதத்திலே கர்த்தர் எனக்கு வழியை உண்டாக்கும். கர்த்தாவே, மேக் me a way for me. எனக்கு என்னுடைய சூழ்நிலைகளிலே கர்த்தர் வனாந்தரத்தில் எனக்கு ஒரு வழியை திறந்து தாரும். ஆகாருக்கு ஒரு வழியை காட்டினீரே, ஆகாருக்கு ஒரு துறவை காட்டினீரே. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to his side. With love and strength for each new day, he will make a way. He will make a way. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to his side. With love and strength for each new day, he will make a way. He will make a way. By a roadway in the wilderness, he leads me. Rivers in the desert will I see. Heaven and earth will fade, but the word will still remain. He will do something new today. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to his side. With love and strength for each new day, he will make a way. With love and strength for each new day, he will make a way. He will make a way. எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஒரு வழியை தாரும். கடந்த 5 மாதங்களிலே நாங்கள் பார்க்காத அளவுக்கு எங்களுடைய வனாந்தரங்களிலே ஒரு வழியை திறந்து தாரும். தடைப்பட்ட தடைகளை உடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவீராக. எங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் இன்னல்களை கர்த்தர் அகற்றி போடுவீராக. ஆகாரின் சத்தத்தை கேட்ட எங்கள் தேவன், ஆகாரை வனாந்தரத்திலே கண்ட எங்கள் தேவன், ஆகாரின் கண்களை திறந்து ஒரு வழியையும் ஒரு துறவையும் திறந்து கொடுத்த எங்கள் தேவன், ஆகாரின் சந்ததியை ஆசீர்வதித்த எங்கள் தேவன், எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய இரக்கத்திலும் கிருபையிலும் எங்களை கண்டு நீர் எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ, உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. ஓ, we worship you Lord. We bless your name Lord. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா.
Blessed be the name of the Lord. He is worthy to be praised and adored. So we lift up holy hands in one accord, singing, blessed be the name, blessed be the name, oh blessed be the name of the Lord. So we lift up holy hands in one accord, singing, blessed be the name, blessed be the name, oh blessed be the name of the Lord. ஆமென். இன்றைய காலை நம்முடைய தியானத்திற்காக எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம், ஜெரமியா சாப்டர் 18, எரேமியா 18ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கப் போகிறோம். The word which came to Jeremiah from the Lord, saying, Arise and go down to the potter's house, and there I will cause thee to hear my words. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். Then I went down to the potter's house, and behold, he wrought a work on the wheels, and the vessel that he made of clay was marred in the hands of the potter. So he made it again another vessel, as seemed good to the potter to make it. அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாடம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். Then the word of the Lord came to me, saying, O house of Israel, cannot I do with you as this potter, saith the Lord? Behold, as the clay is in the potter's hand, so are ye in my hand, O house of Israel. அப்போது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வேத அறிக்கையை நாம் சொல்லாமா? பிரைஸ் காட். ஆமென். This is my Bible. I am what it says. I have what it says I have. I can do what it says I can do. Today I will be taught the word of God. My mind is alert. My heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Amen. Praise God. எரேமியா 18ஆம் அதிகாரத்திலே எரேமியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை தேவனாகிய கர்த்தர் மிக அழகாக ஒரு உவமையின் வாயிலாக நடந்த சந்தர்ப்பத்தோடு கூட எரேமியாவுக்கு கர்த்தர் போதிக்கிறார். ஆண்டவர் எரேமியாவை ஒரு குயவனுடைய வீட்டிற்கு போகும்படியாக அவர் கட்டளையிடுகிறார். எரேமியா அந்த குயவன் வீட்டிற்கு செல்லும் பொழுது குயவன் களிமண்ணை வைத்து தன்னுடைய திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்ததை அவன் காண்கிறான். நானும் இந்த குயவனைப் போல நீங்கள் களிமண், நான் குயவன் என்பதை 6ஆம் வசனத்திலே
கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார். இந்த 6 வசனங்களினுடைய மைய கருத்து, the central theme of the 6 verses is our relationship with God, a different relationship with God. ஆண்டவரோடு கூட அவர் குயவன் என்றும் நாம் ஒரு களிமண்ணாக அவருடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதனுடைய ஒரு சத்தியத்தை ஆண்டவர் அவனுக்கு படிப்பித்து கொடுக்கிறார். வேத புத்தகத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கும் நமக்கும் பலவிதமான உறவுகளை கர்த்தர் பலவிதமான இமேஜரி, பலவிதமான உவமானங்கள் வழியாக கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் மெய்ப்பனும் நாம் ஆடுகளுமாக இருக்கிறோம். அவர் மணவாளனும் நாம் மணவாட்டியுமாக இருக்கிறோம். அவர் திராட்சை செடியாகவும் நாம் கொடியாகவும் இருக்கிறோம். ஆகவே பலவிதமான உறவுகளை குறித்து அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். இந்த உறவுகளினாலே என்ன சத்தியங்கள் என்று சொல்லும் பொழுது, சில நேரத்தில் அவர் நமக்கு முன்பாக இருக்கிறார், he is before us. சில நேரத்தில் நமக்கு பக்கத்தில் இருக்கிறார், he is beside us. சில நேரத்தில் நம்முடைய உறவோடு கூட he is behind us, நமக்கு பின்பாக இருக்கிறார். சில நேரத்தில் வேதத்தில் வாசிக்கும் போது நமக்கு கீழாக இருக்கிறார், he is under us. சில நேரத்தில் அவர் நமக்கு உள்ளாக இருக்கிறார். சில வசனங்களை வாசிக்கும் போது நாம் அவருக்கு உள்ளாக இருக்கிறோம். ஆகவே அவர் நமக்கு உலகத்தில் உள்ள இந்த tangible things, நாம் காண்கிற சந்தர்ப்பங்கள், பொருட்கள் மூலியமாக அவரை நமக்கு உணர்த்துகிறார். He communicates with us with what already we know. ஆகவே தான் இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் மூலியமாக அவரை குறித்து நமக்கு உணர்த்துகிறார். இந்த 6 வசனங்களிலே 2 முறை கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு நேராக வருகிறது. முதல் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். The word that came to Jeremiah was word of guidance. ஆண்டவர் நெகேமியாவுக்கு ஒரு வழி நடத்துதலின் வார்த்தையை சொல்லுகிறார். God is guiding him by his written word. என்ன சொல்லுகிறார்? நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ. Word of guidance. பிறகு சொல்லுகிறார், after you go to the potter's house, குயவன் வீட்டுக்கு போன பிறகு அங்கே இன்னொரு வார்த்தையை உனக்கு தெரிவிப்பேன். 2ஆம் வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். 2 வித்தியாசப்பட்ட வார்த்தைகள். அவன் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ எழும்பி குயவன் வீட்டுக்கு போ, அந்த இடத்துல இன்னொரு வார்த்தையை உனக்கு தெரிவிப்பேன். I will speak to you through my word when you go there. 5ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, the word of the Lord came unto me. கர்த்தருடைய வசனம் எனக்கு நேராக வந்தது. முதலாவதாக வேர்ட்ஸ் ஆஃப் கைடன்ஸ், 2வது வேர்ட்ஸ் ஆஃப் கவர்னிங், அவனை ஆளுகின்ற வசனம். ஒரு வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து அவர் தம்முடைய வார்த்தைகளையும் ஆலோசனைகளையும் கொடுத்து கொண்டே இருப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 18ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களிலே இந்த குயவனினுடைய குணங்களை மிக அழகாக எரேமியாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். The revelation of the potter and his character. இந்த பகுதியிலிருந்து அநேக செய்திகளை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இது புதிதாக கர்த்தர் நமக்கு, நம்முடைய சபைக்கு கர்த்தர் இதை தருகிறார். குயவனுடைய, கர்த்தராகிய தேவன் குயவனாக இருக்கிறார். அவருடைய 3 காரியங்களை நான் பார்க்கிறேன். 3 important characteristics of this potter. Number 1, I could see the potter's house.
குயவனுடைய வீடு. அதை தான் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீ குயவன் வீட்டிற்கு போ, go to the house of the potter. ரெண்டாவது பாருங்க, verse 4, 4ஆம் வசனத்தில் we are able to see the potter's hand, குயவனுடைய கரம், the hand of the potter. அதற்கு பிறகு 4ஆம் வசனத்தில் அவருக்கு நன்மையாக பார்வைக்கு சரியாய் கண்டபடி அதை செய்தார். That speaks of the potter's heart, அந்த குயவனுடைய இருதயம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு குயவனாக இருக்கிறார். He is a potter. This potter gives you a word of governance. உங்களை அவர் ஆளுகிறார். 3 காரியத்தை, 3 இடங்களை பார்க்கிறோம். அவருடைய வீடு, அவருடைய கரம், அவருடைய இருதயம். His house, his hand and his heart. இந்த 3 இடங்களிலும் நமக்கு ஒரு இடம் உண்டு. அந்த குயவனுடைய வீடு, குயவனுடைய கரம், குயவனுடைய இருதயம், இந்த 3 இடங்களிலும் ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். See, in the potter's house you can find the spinning wheel. குயவனுடைய வீட்டிலே சுழலுகின்ற திரிகையை நாம் பார்க்கலாம். ஸ்பின்னிங் வீல், அந்த சக்கரம் சுழலுவதை அந்த குயவனுடைய வீட்டிலே காணலாம். Follow that with me very carefully. In the potter's house you can find the spinning wheel. இரண்டாவது பாருங்க, in the potter's hand you can find the skillful work of the potter. அந்த குயவனுடைய மிக அழகான கிரியையை கரத்திலே பார்க்கலாம். The beautiful skillful work of the potter. மூன்றாவதாக, in the potter's heart, அந்த குயவனுடைய இருதயத்திலே you can find the sovereign will of the potter. The sovereign will of the potter. Spinning wheel in the potter's house. குயவனுடைய வீட்டிலே சுழலுகின்ற சக்கரம். ரெண்டாவது பாருங்க, குயவனுடைய கரத்திலே அவருடைய கிரியை, skillful work in the hands of the potter. மூன்றாவதாக, the sovereign will of God in the heart of the potter. அந்த குயவனுடைய இருதயத்திலே அவருடைய அனாதி சித்தம். ஒன்றன் பின் ஒன்றாக கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1ஆம் 2ஆம் வசனம், உங்கள் வேதத்தை பாருங்க. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். யூ அரைஸ் அண்ட் கோ டு த பாட்டர்ஸ் ஹவுஸ். நீ எழுந்து எங்கே போ? குயவனுடைய வீட்டிற்கு போ. The house of the potter here, இந்த குயவனுடைய வீடு என்பது அவன் வசிக்கிற வீடு அல்ல, அவன் வேலை செய்கிற இடம். This is not the house where he and his wife and children are living, but this is the house where pots are being manufactured. இந்த களிமண்ணாகிய பாத்திரங்கள் உருவாக்கப்படுகிற இடம்தான் குயவனுடைய வீடு. அப்போ குயவனுடைய வீட்டிற்கு ஆண்டவர் எரேமியாவை அங்கே போக சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்பொழுதும் அவருடைய வீட்டிலே, கர்த்தருடைய வீட்டிலே நம்மை உருவாக்குகிறவர். He fashions us, he develops us. அவருடைய அந்த ஸ்பின்னிங் வீல்ஸ், சுழலுகிற சக்கரம் எங்கே இருக்கிறது என்றால் இவனுடைய சொந்த வீட்டில் அல்ல, இவன் வேலை செய்கிற இடத்திலே, கர்த்தருடைய வீட்டிலே தான் அந்த திரிகையை வைத்து அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். என்ன நடக்கிறது? எரேமியா அந்த வீட்டிற்குள்ளாக செல்கிறான். அந்த வீட்டிற்குள்ளாக செல்லும்பொழுது the potter is sitting with a wheel. அந்த சக்கரம், 2 சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. குயவன் களிமண்ணை கொண்டு அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சுழலுகின்ற சக்கரம், the spinning wheel is not outside but it is in the house of the potter. ஏன்?
இந்த சுழலுகின்ற அந்த சக்கரத்தின் மேலே அந்த களிமண்ணை வைத்து அவன் அதை ஷேப் பண்ணி ஒரு பாத்திரமாக உருவாக்குகிறான். இதற்கு கவரிங் எது? வீடுதான். இந்த மட்பாத்திரம், இந்த களிமண்ணாகிய பாத்திரத்தை பாதுகாப்பது, சூரியனிலிருந்தும் மழையிலிருந்தும் பாதுகாப்பது அந்த வீடு. The house covers the spinning wheel. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வீட்டிற்குள்ளாக, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் வணைந்து உருவாக்குகிறார். ஏனென்றால் நம்மை வணையக்கூடிய சக்தி அவருடைய பிரசன்னத்திலே தான் இருக்கிறது. மனிதருடைய ஆலோசனையோ எதுவுமே அல்ல. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வீடு, குயவனுடைய வீட்டிலே தான் அவர் எல்லாரையும் திரிகையிலே, அந்த சக்கரத்திலே நம்மை வணைகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்பின்னிங் வீல் இந்த பாட்டர்ஸ் ஹவுஸ், அவன் வீட்டிற்குள்ளாக செல்கிறான். he is going to that place, he is going to the potter's house. அங்கே அந்த சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கின்றன. what was happening there? அந்த களிமண் ஆகிய அந்த பாத்திரத்திலே என்ன நடக்கிறது என்றால், the spinning wheel gave 3 things to this lump of clay. இதை உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் இது அருமையாக பொருந்தும். முதலாவதாக, the spinning wheel gave a purpose to that particular clay lump. அந்த களிமண்ணுக்கு அந்த வீல், அந்த சக்கரம் ஒரு நோக்கத்தை கொடுத்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் அதை அப்படி சொல்லுகிறேன் என்றால், அந்த களிமண் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால், உளையான சேற்றிலிருந்தும் குழியிலிருந்தும் அந்த களிமண் எடுக்கப்பட்டது. 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். Psalm 40 and verse 2. 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். Psalm 40 and verse 2. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. கர்த்தர் எங்கிருந்து எடுக்கிறார் உங்களையும் என்னையும்? பயங்கரமான குழி, ஹாரிபிள் பிட், சின்ஃபுல் பிட், பயங்கரமான குழியிலும், அப்புறம் என்ன இருக்கு? உளையான சேற்று. அப்போ உளையான சேற்று என்ன? கிளே. அங்கிருந்து தான் நம்ம எடுத்துக்கொண்டு வந்து குயவனுடைய வீட்டிலே அவர் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய இருதயத்திலே ஒரு நோக்கம் இருந்தது. ஏன் போய் நம்மை உளையான சேற்றிலிருந்தும் பயங்கரமான குழியிலிருந்தும் உங்களை என்னையும் எடுத்து வந்திருக்கிறார். இன்றைக்கு இதை மாத்திரம் நாம் நினைத்தால் கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மை எங்கிருந்து எடுத்தார் என்று அநேகருக்கு தெரியாது. நாம் கிருபையிலும் ஆசீர்வாதத்திலும் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பாவத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் மன்னித்திருக்கிறார். நாம் ஒரு பயங்கரமான குழியில் இருந்தோம், நாம் உளையான சேற்றில் இருந்தோம். அங்கேயே கர்த்தர் நம்மை விட்டிருந்தால், மரித்தால் நரகத்திற்கு போயிருப்போம். பரலோகமும் நரகமும் என்பது கட்டுக்கதையல்ல, உண்மையான காரியம். அது எப்படி தெரியும் பாஸ்டர்? நீங்கள் மரித்தால் தான் தெரியும். அதற்கு முன்பாக விசுவாசம்தான். மரித்த பிறகு திருப்பியும் வந்து பரலோகத்துக்கு போனோன்னா முடியாத காரியம். ஆகவே ஆண்டவன் நம்மை உளையான சேற்றிலிருந்து களிமண்ணை போல கொண்டு வந்து ஒரு நோக்கத்தோடு கூட அந்த வீல் சுழல்கின்ற அந்த வீல் மேலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ரெண்டாவது பாருங்க, அந்த வீல் வாஸ் நாட் ஒன்லி கிவிங் அ பர்பஸ், இட் கேவ் ப்ராவிடன்ஸ். ஆண்டவருடைய சர்வ ஞானத்தை கொடுத்தது. எங்கேயோ பயங்கரமான குழியிலிருந்து அந்த களிமண்ணை கொண்டு வந்து அந்த திரிகையின் மேலே சுழலும் அந்த சக்கரத்தின் மேலே வைக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தருக்கு ஒன்று தெரியும், அதை உருவாக்க வேண்டும். அந்த சக்கரம் சுழண்டால்தான் அந்த பாத்திரம் அந்த களிமண்ணை அவனால் வளைய முடியும். இட் கோஸ் இன் சர்க்கிள்ஸ், அது சுற்றி கொண்டே இருக்கிறது. Circle always speak of the unending work of God in us. அந்த சுழலுகிறது என்பது என்னதென்றால்
தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய ஆசீர்வாதங்களையும் கிரியைகளையும் செய்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். ஒரு சர்க்கிள் வந்துட்டு அதை நிறுத்துதல்ல, அவர் நம்மை ஒரு சுழலின் வழியாக கொண்டு போய் கொண்டே இருப்பார். ஏன்? நம்மை உருவாக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த களிமண்ணை அந்த திரிகையின் மேலே வைத்தார். நம்ம வாழ்க்கையில் நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, 2 வருஷம் முன்னால் இதே காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்ததில்ல? ஆமாம், இதே மாதிரி நடந்தது. திருப்பியும் சில காரியங்கள் அந்த சேம் பேட்டர்ன் இஸ் கம்மிங் அண்ட் அகெயின். வை? ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். அதோட நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இருக்குது அந்த ஃபுல் சேயிங், ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் பிகாஸ் நோபடி லேர்ன்ஸ் எனி லெசன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி. அதுதான் கம்ப்ளீட் கொட்டேஷன். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அல்ல. ஏன் சரித்திரம் நம்ம வாழ்க்கையில் மறுபடியும் வருகிறது என்றால், பாடங்களை நாம் கற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மறுபடியும் வருகிறது என்றால் அவர் கிரியை செய்கிறார் என்று அர்த்தம். இன் ஹிஸ் ப்ராவிடன்ஸ், அவருடைய சர்வ ஞானத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஸ்பின்னிங் வீல்ஸ் இன் ஹிஸ் ஹவுஸ் gives you a purpose, ஒரு நோக்கத்தை கொடுக்கிறது. the spinning wheels give you the providence of God. மூன்றாவது, the spinning wheels gives you a position, ஒரு ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. what is the position? center. அந்த திரிகை சுற்றுதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. you would have seen the potter's wheel. அந்த களிமண்ணை கார்னரில் வைக்க மாட்டாங்க. அந்த களிமண்ணை எங்கே வைப்பாங்க? சென்டர். கர்த்தர் நம்மை அவருடைய கண்களின் மத்தியிலே வைத்திருக்கிறார். யூ ஆர் இன் த சென்டர் ஆஃப் ஹிஸ் வில். அவருடைய பார்வைக்கு நடுவிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன? ஒருத்தரை ரைட் சைடில், இன்னொருத்தரை லெஃப்ட் சைடில், இன்னொருத்தரை நார்த்து ஈஸ்ட், அப்படிலாம் அவர் வைக்கலை. அப்படி என்றால் என்ன? உங்களை கர்த்தர் அந்த திரிகையினே மத்தியிலே வைத்திருக்கிறார் என்றால் there is only one plan. பிளான் ஏ பிளான் பிலாம் கர்த்தர்கிட்ட கிடையாது, நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பிளான்லாம் இந்த பிளான் அப்படிலாம் கிடையாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் he has only one plan. there is no plan B with God. இரண்டாவது ஆல்டர்னேட்டிவ் கர்த்தரோடு இல்லை. because he has kept you in the center. Potter's house, குயவனுடைய வீட்டிலே கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். அவன் குயவனுடைய வீட்டிற்கு எரேமியா சென்றபோது எரேமியா அங்கே பார்த்தது த ஸ்பின்னிங் வீல். நம்முடைய வாழ்க்கை சுழண்டு கொண்டே இருக்கின்றது. பல சூழ்நிலைகள். நேற்று ஒரு சூழ்நிலை, அடுத்த வாரம் ஒரு சூழ்நிலை, அடுத்த மாதம் இன்னொரு சூழ்நிலை, மறுபடியுமாக. சில டைம் நாம் சொல்கிறோம், திருப்பி எது நடக்குது? ஜெபம் பண்ணி எதோ பண்ணி நான் மேற்கொண்டு வருகிறேன். அகெயின் அண்ட் அகெயின் தட் இஸ் ஹேப்பனிங். இட் இஸ் த ஒர்க் ஆஃப் காட். ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆமென். ரெண்டாவது பாருங்க, இட் இஸ் நாட் ஒன்லி த ஸ்பின்னிங் வீல் இன் த பாட்டர்ஸ் ஹவுஸ். குயவனுடைய வீட்டிலே இருக்கும் சுழலுகின்ற சக்கரம் மாத்திரமல்ல, அவனுடைய கரத்தை பார்க்க வேண்டும். லெட் see the hand of the potter, the skillful work in the hand of the potter. 4ஆம் வசனம், குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே, in the hand of the potter. குயவனுடைய கரம். நம்ம முதல் குறிப்பை பார்க்கும் பொழுது the wheel is going around, அந்த திரிகை சுற்றி கொண்டே இருக்கிறது. அதுதான் இந்த உலகம், நம்முடைய சிச்சுவேஷன். அதுக்கு மேலே நம்ம இருக்கிறோம். நம்முடைய சிச்சுவேஷன்ஸ்லாம் சுற்றி வருகிறது. அதுக்கு நடுவில் இருக்கிற களிமண் இருக்கிறது. களிமண் தானாக சுத்தவில்லை, அதன் மேலே குயவன் தன் கரத்தை வைத்திருக்கிறான். He has a contact. He has his hand on the clay. அவருடைய கரத்தை அந்த களிமண் மேலே அவர் வைத்திருக்கிறார். பாருங்க, அந்த களிமண் மேலே கர்த்தருடைய கரங்கள் இருக்கும்போது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் 3 காரியத்தை சொல்லுகிறேன். முதலாவது, his hand is a faithful hand. மிகவும் உண்மையுள்ள கரம். God is faithful in his plan, in accomplishing the plan in our life. அவர் மிகவும் உண்மையுள்ளவர்.
ஒரு திட்டத்தை சொல்லி இன்னொரு திட்டத்தை அவர் செய்ய மாட்டார். அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார் என்றால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். when he keeps you in the center, அந்த மத்தியிலே அவர் உங்களை வைக்கும்போது அவர் மிகவும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்? எரேமியா 29:11 நமக்கு நன்றாக தெரிந்த வசனம். உங்கள் மேல் நான் நினைவாயிருக்கிறேன், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தரும்படியாக என்று இருக்கிறது. டு கிவ் யூ an expected end. நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். உங்கள் எதிர்பார்ப்பு நடக்க வேண்டுமா? அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். he is faithful to in his hand. ரெண்டாவது பாருங்க, his hand is a fashioning hand. உருவாக்கும் தன்மை கொண்ட கரம்தான் அவருடைய கரம். 18ஆம் வசனம், அவன் குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம். he starts shaping that vessel. அந்த குயவன் வீட்டுக்கு செல்கிறார். முதலாவதாக அந்த வீல் சுற்றி கொண்டே இருக்கிறது. ரெண்டாவது அவருடைய கிரியை, the skilled work of his hand. அவருடைய கரம் பாருங்கள், அந்த களிமண்ணிலிருந்து ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிறது. பிளேட்டாக உருவாக்கலாம், சட்டியாக உருவாக்கலாம், ஒரு வெசல், ஒரு டம்ளராக உருவாக்கலாம். இப்போ இந்த சபையில் எண்ணெயும் சேர்த்து நிறைய தட்டு இருக்கிறது, நிறைய டம்ளர் இருக்கிறது. நம்ம எல்லாம் ஒரு பாத்திரமாக உருவாக்கி வைத்திருக்கிறார். எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பதில்லை. நம்ம யோசிக்கிற எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், இல்லை. கர்த்தர் நம்மை வேறு வேறு விதமாக உருவாக்குகிறார். ஆமென். உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், வாட் டு யூ வாண்ட் மீ டு மேக் யூ? உங்களை நான் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? உடனே சொல்ல மாட்டோம், ஏன்னா எது பெஸ்ட்டுன்னு யோசிப்போம் இல்லையா? we think what is the best thing I can ask God. the best thing if God wants to make is the hardest thing. நான் சொல்கிறது விளங்குதுங்களா? ஆண்டவரே சும்மா ஒரு தட்டு மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உடனே செஞ்சு வச்சுருவார். இல்லை ஆண்டவரே என்னை ஒரு அழகான வேஸ் மாதிரி செஞ்சு அதில் எம்ப்ராய்டரிலாம் போட்டு அதில் என்ன ஷைனிங் சம்கீஸ்லாம் வச்சு அதில் ஃப்ளவர்லாம் வச்சு, அப்போ கர்த்தர் சொல்வார், நிச்சயமாக உருவாக்குவேன். பட் there will be pressure on that. it will take time. ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைய வேணும்னு கேட்கும் பொழுது God tells it will take time because I have to fashion it. I have to put pressure on it. அதன் மேலே நான் என்ன செய்யணும்? என்ற கையின் அழுத்தங்களை வைக்க வேண்டும் இல்லையா? ஆண்டவரே தொடாதீங்க, இங்கே தொட்டா வலிக்குது, இந்த இதெல்லாம் தொடாதீங்க, என்ன ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போங்க எங்கள் லைஃப்பை, இதெல்லாம் மை சன் மை டாட்டர் அப்படியே விட்டுறேன் உன்னை அப்படின்னு சொல்லிடுவார். அப்போது இன்றைக்கு ஆண்டவர் நம்ம சொல்லுகிறார், when you are in my hand is faithful, my hand is fashioning. மூணாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 4வது வசனத்தில், அவன் கையிலே இருந்த மட்பாண்டம் கெட்டு போயிற்று. குயவன் வனைந்து கொண்டிருந்த மட்பாண்டம் என்ன ஆயிடுச்சா? கெட்டு போயிற்று. என்னடா? ஆண்டவர் தான் இதை வணைகிறார், ஆண்டவர் தான் இதை உருவாக்குகிறார், ஆண்டவர் தானே உருவாக்குகிறார். என் வாழ்க்கை தாறுமாறாக ஆயிடுச்சு, அப்புறம் திட்ட ஆரம்பிச்சிருவோம் கர்த்தரை. கர்த்தரும் வேணாம், பரவாயில்ல பார்த்துக்கலாம், கர்த்தரை கொஞ்சம் சைடில் வச்சுக்கலாம், கர்த்தரை கொஞ்சம் பின்னால் வச்சுக்கலாம், தேவைப்பட்டப்போ ஏடிஎம் மாதிரி கர்த்தரை யூஸ் பண்ணிக்கலாம், இப்படிலாம் யோசிக்கலாம். இல்லை, இங்கே பாருங்க, அவன் கையிலே இருந்த மண்பாண்டம் கெட்டு போயிற்று. The clay that was in the hand was marred. ஆங்கில வேதத்தில் MARRED. It got unshapen. அதனுடைய உருவம் மாறி போயிற்று. கெட்டு போயிற்று என்றால் அர்த்தம் என்னென்றால் அழிந்து போயிற்று அல்ல, அது என்ன ஆயிடுச்சு? ஷேப் மாறிவிட்டது, அதனுடைய உருவம் மாறிவிட்டது. அப்படி என்றால் என்ன? God cannot make a vessel out of the clay when the clay is uncooperative. அந்த களிமண் குயவனுக்கு உதவி செய்யவில்லை என்றால் களிமண்ணை அந்த குயவன் சரியாக வணைய முடியாது. இருக்கிறீங்களா? ஆமென். See, God is in heaven. அவர் ஆவியாக இருக்கிறார்.
நாம் எல்லாம் எதில் இருக்கிறோம்? மாம்சத்தில் இருக்கிறோம். நமக்கு ஒரு சரீரம் உண்டு. இந்த சரீரத்தில் மாம்சம் என்று ஒன்று உண்டு. இந்த மாம்சத்திற்கு இருக்கிற ஒரே வேலை என்ன தெரியுமா? ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட். வீட்டில் நீங்கள் பார்க்கலாம், ஏதாவது ஒன்று சொன்னால் முதல்ல வர ஆன்சர் நோ தான், அப்புறம் தான் எஸ்ஸு. எடுத்த உடனே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் வரும். நாளைக்கு அங்கே போயிட்டு வந்துடுங்க, அங்கே என்னால் போக முடியாது, ஆனால் அவங்க போயிட்டு வந்துடுவாங்க. பிள்ளைகள்கிட்ட சொல்லுவோம், இதை எடுத்து வை, இப்போ வைக்க முடியாது, ஆனால் எடுத்து வச்சுருவாங்க. அப்போ இந்த ஃப்ளஷ்ஷுடைய முதல் ரியாக்ஷனே இட் ஆல்வேஸ் ரெசிஸ்ட்ஸ். இந்த மாம்சம் எப்பொழுதும் இட் வில் நெவர் கோஆப்ரேட் வித் யுவர் வில். கெட்ட காரியங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ஃப்ளஷ். எல்லா கெட்ட காரியங்களும் ஹெல்ப் பண்ணும். ஆண்டவருக்கு இல்லாத காரியங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யும் அது. ஆனால் ஆண்டவருடைய காரியம் சொல்லிட்டிங்கன்னா, மெமரி வேர்ஸை படிக்கணுமா மண்டே ஸ்கூலில், ரொம்ப கஷ்டம் இல்லையா? கர்த்தருடைய காரியங்களுக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை சொல்லி குற்றம் இல்லை. அது மாம்சம், மாம்சத்தின் கிரியை எப்பொழுதுமே இட் வில் ஆல்வேஸ் ரெசிஸ்ட். அப்போது இந்த களிமண் did not cooperate. So what happened? It got failed in the hands of God. அவர் அதை ஃபேஷன் பண்ணார், பட் இட் வாஸ் அ ஃபெயில்டு ஒர்க் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். அந்த களிமண் அவருடைய கரத்திலே கெட்டு போயிற்று. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த களிமண் என்ன செய்கிறதாம்? ஆண்டவருக்கு விரோதமாக அது முறுமுறுக்கிறதான். வாசிக்கிறேன். ரோமன்ஸ் சாப்டர் 9, ரோமர் 9ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். உங்கள் வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினே என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? 20ஆம் வசனம் வாசித்தேன். மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? Who art thou who wanted to argue with God? You are a created person by the Lord. இப்போ இந்த களிமண்ணும் குயவனை குறித்து தான் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் ஒரு களிமண்ணை போல அந்த திரிகையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் கரத்தை நம்ம மேலே வைத்திருக்கிறார். அந்த கரத்தை வைத்து நம்மை வணைகிறார். His hand is faithful. His hand is fashioning. His hand is failing there because we don't cooperate. நாம் ஒத்துழைப்பு கொடுப்பாததினால் என்ன ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல? கர்த்தருக்கு எதிர்த்து இந்த மனுஷன் என்ன சொல்லுகிறான்? Why Lord? ஏன் இதை செய்கிறீங்க? இதை செய்ய மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் நான் இப்படி தான் இருப்பேன். பிகமிங் வெரி வெரி ஹார்ட் இன் ஹார்ட். த clay is becoming so hard. களிமண் இஸ் நாட் கோஆப்ரேட்டிங். இந்த களிமண் அந்த குயவனுக்கு ஒத்துழைக்கவில்லை. இட் இஸ் நாட் கோஆப்ரேட்டிங். அப்பொழுது எரேமியா அந்த 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய கரத்தில் இருந்த களிமண் கெட்டு போயிற்று என்றால் என்ன? அது மரித்து போனவர்கள் அல்ல, அவங்க வாழ்க்கை நாசமாயிற்று என்பது அல்ல. அது அர்த்தம் 21 தான் இருக்குது. ரோமர் 9:21. மிதியிட்ட ஒரே களிமணினாலே, இல்லையா? அந்த களிமண்ணை காலில் மிதியிருப்பாங்க இல்லையா? they'll stamp the mud. ஒரு பாத்திரத்தை 2 விதமான பாத்திரமாக மாறி இருக்குதான். ஒன்று ஆனரபிள், இன்னொன்று டிஸ்ஆனரபிள் வெசல்ஸ். கனமான பாத்திரமும் சில பாத்திரங்கள் எப்படி ஆயிடுது? கனவீனமான பாத்திரம் ஆயிடுது. கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், இஃப் யூ டு நாட் கோஆப்ரேட் வித் அ பாட்டர், யூ மைட் பிகம் எ டிஸ்ஆனர்ட் வெசல் இன் த வேர்ல்ட். கண்டினியூஸ் ரிபெலியன் அகெயின்ஸ்ட் காட். மறுபடியுமாக கர்த்தருக்கு விரோதமாக என்னால் செய்ய முடியாது, என்னால் எவ்வளவு நாட்கள் இப்படி ஆர்கியூ பண்ணுவோம்?
ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்னா, இதை கனமுள்ள பாத்திரமாக என்று யோசித்தேன், சரி இதை உலகத்திலே வச்சுப்போம், இந்த ஆளை, இவன் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருப்பான், கனவீனமாக பாத்திரமாக மாறிவிடுகிறான். இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற வசனம், லெட்ஸ் ஒபே காட். கர்த்தருக்கு ஈல்டு பண்ணிடுவோம், அவருடைய கரத்திற்கு ஈல்டு பண்ணிடுவோம். பிகாஸ் ஹிஸ் ஒர்க் இஸ் அ ஸ்கில்ஃபுல் ஒர்க். அவருடைய சித்தத்தை நம் மேலே அவர் உருவாக்குகிறார். உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை எல்லாம் கர்த்தருடைய கரத்தை, He knows our frame அப்படின்னு வேதத்தில் இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், 139ஆம் சங்கீதம். பாருங்கள், நம்மை கர்த்தர் எப்படி உருவாக்குகிறார். நாம் அவருக்கு ஈடு கொடுக்க வேண்டும், நாம் அவருக்கு கோஆப்ரேட் பண்ண வேண்டும். Psalm 139, 139ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Psalm 139 அதில் 13, 14 வாசிக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 139ஆம் சங்கீதம். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்திலே என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாக தெரியும். 15ஆம் வசனம். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது, அதான் பூமியின் தாழ்விடங்கள் என்றால் களிமண், வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. தாயின் கருவிலே எலும்புகள் உருவாகும் போது யார் அதை பார்த்து கொண்டிருந்தார்? கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருந்தார். 16ஆம் வசனம். என் கருவை உம்முடைய கண்கள், எல்லா சில்ட்ரன் எல்லாரும் நீங்கள் கவனிங்க, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, என்னது, என்னுடைய மெம்பர்ஸ் ஆஃப் த பாடி இல்லாத போதே, நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் இல்லை. தாயின் கருவிலே என்னுடைய பார்ட்ஸ் ஆஃப் மை பாடி, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்து. ஏமி பிரியல் எவ்வளோ ஹைட் இருக்கணும், அவங்க கண்ணு எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் அவங்க பிறக்கிறதுக்கு முன்பாக ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். வசனம் தான் சொல்கிறது, மறுபடியும் வாசிக்கிறேன். 16. என் கருவை உம் கண்கள் கண்டது, என் அவயவங்கள், மை பார்ட்ஸ், இன்னர் பார்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி, ஒன்றாகிலும் இல்லாத போதே, when they were not there, I was not at all formed, but they were written in your book. அப்போ உங்கள் பேரில் ஒரு புக் எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. பரலோகத்தில் அந்த புஸ்தகத்திலே உங்களுடைய ஆயுசு நாட்களை எழுதி வைத்திருக்கிறார். சொல்ல, ஐயோ நான் கருப்பாக பிறந்துட்டேனே, நான் ரொம்ப வெள்ளையாக பிறந்துட்டேனே, அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. இந்த குடும்பத்தில் பிறந்தாய், இது கர்த்தர் ஏற்படுத்தினது. ஆண்டவர் நம்முடைய உள் இந்திரியங்களை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். 17. உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவர், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். இதை நீங்கள் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா, He knows us. அப்போது அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? கோஆப்ரேட் பண்ணணும். That He will form us. முதலாவதாக இன்றைக்கு பாட்டர்ஸ் ஹவுஸை குறித்து வாசித்தோம். இரண்டாவது பாட்டர்ஸ் ஹேண்ட், அவருடைய கரத்திலே நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இட் இஸ் த பாட்டர்ஸ் ஹார்ட், அந்த கோயவனுடைய இருதயம். 18ஆம் அதிகாரம் எரேமியா 4ஆம் வசனம். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது என்ன பார்த்தோம்? அவருடைய கரத்தில் அதை வைத்து அவர் அதை செய்து கொண்டே இருக்கிறார். செய்து கொண்டே இருக்கும்பொழுது அந்த களிமண் என்ன செய்யுதுன்னா போராடுது. என்னை வெளியே விடு, நான் போகிறேன், உன் கரத்தில் இருக்க மாட்டேன், கர்த்தர் வேணாம், சண்டே ஸ்கூல் வேணாம், சபை வேணாம், இனிமேல் எதுவுமே வேணாம். அவர் போட்டு இருக்கிறார். அதை கெட்டு போயிட்டு இட் பிகேம், த ஷேப் பிகேம், ஒரு மாதிரி ஆகிவிட்டது. ஆனால் அவருடைய இருதயம் பாருங்கள், எக்கேடு கெட்டு போன்னு விடுகிற தேவன் அல்ல. ஆமேன்.
இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் எங்கு போனாலும் அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கும். சங்கீதக்காரன் சொல்கிறான், நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு மலைக்கு போயிட்டு அங்கே வந்துடுறீங்க, இதெல்லாம் வேணான்னு நரகத்தில் போனாலும் அங்கேயே வந்துடுறாங்க. வீடே வானான்னு ஓடி போனால் ஆகார் வனாந்தரத்தில் கர்த்தருடைய கண்கள் கண்டது. ஏதோ ஒரு பெரிய மீன் முழுங்கிட்டு கடல் அடியில் எங்கேயோ ஒருத்தர் இருக்கார் யோனா, அங்கேயும் கர்த்தருடைய கண்கள் கண்டது. எங்கு போய் ஒளிந்து கொண்டாலும் கர்த்தர் உங்களை காண்கிறார். நம்மை உருவாக்கும்படியாக அந்த பாண்டத்தை அவருடைய பார்வைக்கு சரியாக உருவாக்கும்படியாக he wanted to make it into a proper vessel. இரண்டாவது குறிப்பு வரைக்கும் யோசிச்சிருப்போம், அடடா முடிஞ்சிச்சு நம்ம வாழ்க்கை, நம்ம தவறிட்டோமா? இல்லை. பாருங்க, மூன்றாவது பாருங்க, the will of the potter in his heart, the sovereign will of God in his heart. அவருடைய அனாதி சித்தம் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ஆமென். முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன், நன்றாக கவனியுங்கள். ஆண்டவருடைய சித்தம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் நம்முடைய போதகத்திலே அவர் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படியாக எல்லாவற்றையும் செய்வார். அநேகர் யோசிக்கிறார்கள், ஜோம் பண்ணிட்டு நடக்கிறதெல்லாம் அவர் சித்தம்ன்ட்டு. அப்படி அல்ல. வேத புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இரண்டு விதமான தேவ சித்தம் இருக்கிறது. There are two important will of God. ஒன்றுக்கு பெயர் the perfect will of God, கர்த்தருடைய பூரண சித்தம், சென்டர். இரண்டாவதுக்கு பெயர் என்ன தெரியுங்களா? permissive will of God, ஆண்டவர் அனுமதிக்கிற சித்தம். எல்லாரும் சொல்லுங்களேன், perfect will of God, பூரண சித்தம். ரெண்டாவது கர்த்தர் அனுமதிக்கிற சித்தம், permissive will. நிறைய உதாரணம் இருக்கிறது. ஆண்டவர் 1 சாமுவேல் முதல் அதிகாரங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? சாமுவேலுக்கு பிறகு ஒரு ராஜாவை கொண்டு வர வேண்டும். ஐ வாண்ட் டு பிரிங் அ கிங், ஒரு ராஜாவை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு சித்தம் இருந்தது. ஜனங்கள் எல்லாரும் வந்து கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், அது சவுலாக தான் இருக்கணும். அப்போது சாமுவேல் போய் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே இந்த ஜனங்கள் இப்படி கேட்கிறார்கள், ஒரு ராஜா வேணும் என்று கேட்கிறார்கள், நீர் அரசாள வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அப்போது சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் ஒரு ராஜாவை கொண்டு வந்தால், உங்களுடைய இருதயத்துக்கேற்ற ராஜாவை கொண்டு வந்தால், அந்த ராஜா உங்களுடைய குதிரைகளை எடுத்துக்கொள்வான், உங்களுடைய தேசங்களை எடுத்துக்கொள்வான், உங்களுடைய காணியாட்சிகளை எடுத்துக்கொள்வான், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வான் என்று சாமுவேலிடம் சொன்னார். சாமுவேல் போய் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, பரவாயில்லை, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், we want our choice. So what was God's perfect will? I have a king, wait for some time. But this people said, no, we cannot wait for you, this is what we want. அப்போ ஆண்டவருடைய பர்ஃபெக்ட் வில்லிலிருந்து he permitted them, அவர்களுக்கு பர்மிசிவ் வில் கொடுத்துட்டார். அவர் அனுமதிக்கிற சித்தம். அந்த அனுமதிக்கிற சித்தம் என்றால் சவுலை அபிஷேகம் பண்ணார், சவுல் வந்து விட்டார். ஆனால் சவுலுடைய 40 வருஷங்கள் ஆசீர்வாதமாகவே இல்லை. நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய பூரண சித்தம் யார் என்றால் தாவீது ராஜா. வேதம் சொல்லுகிறது, he was a man after God's heart, own heart. He knew the will of God in God's heart. அப்போ 40 வருஷங்கள் இவன் என்ன சொன்னாங்க? சாமுவேல் அழுது கொண்டே இருந்தார், தெரியாமல் இவனை ராஜாவாக்கிட்டோம், தெரியாமல் இவனை ஆக்கிட்டோம். 40 வருஷம் வேஸ்டட் லைஃப். கஷ்டப்பட்டாங்க, தோல்வி, பெலிஸ்தர் மேலே தோல்வி, எல்லாம் தோல்வி மேலே தோல்வி. சவுல் நாட்டை ஆள்வதற்கு பதிலாக தாவீதையே துரத்தி வாழ்க்கையை கழித்தான். அவன் ஒழுங்காக அரசாளவில்லை. நல்லா கவனிங்க, இட் டுக் டைம், பட் காட் ஃபுல்ஃபில்ட் ஹிஸ் பர்ஃபெக்ட் வில். அப்போது ஆண்டவர்கிட்ட போயிட்டு நம்முடைய இஷ்டப்படி அவரை போட்டு அவரை நச்சரிச்சிங்கன்னு வச்சுங்க, உபவாசம் பண்ணி இல்லையா, வெளியவே வராமல் கர்த்தரை போட்டு எனக்கு வேணும், இது வேணும், எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா போ அப்படின்னு விட்டுருவார். அவர் சொல்லுவார், வேணாம், சூழ்நிலைலாம் காட்டுவார், இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இப்படி இருக்குது, இதெல்லாம் இது பர்ஃபெக்ட் கிடையாது, என்னுடைய இருதயத்தில் இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வேணும், அவங்க செய்கிறாங்க எனக்கும் செய்யணும்.
இது கம்பேரிட்டிவ் தானே பிரச்சனை. அவங்க இது செஞ்சுட்டாங்கன்னா நானும் அதை செய்யணும். அப்போ அந்த பெர்மிசிபிள்குள்ளாக கர்த்தர் நம்ம விட்டு விட்டால் அவர் பாதுகாப்பார். அதுக்கு பேர் டிட்டூர் என்று சொல்வார்கள். தமிழில் என்னது? திசை திருப்பி போகுது. ரவுண்ட் அபவுட் வே, டிட்டூரிங். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி இப்படி தான் போகணும், இப்படி ஒரு ரவுண்ட் எடுத்துருவாங்க. இது ஒரு 40 years ஆகும். இதெல்லாம் முடிஞ்சு வந்தோடனே பர்ஃபெக்ட் வில்லுக்கு வந்துடுவாங்க. வயசாகிடுச்சு, பலன் இல்லை, இனிமேல் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு பலன் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. அப்போ கர்த்தர் சொல்வார், அப்போவே ஒரு பர்ஃபெக்ட் வில் இருந்தது, அப்போவே நான் உன்னை அந்த திரிகையிலே வைத்திருந்தேன், அப்போவே நீ செய்திருக்க வேண்டும். அப்படி என்றால் knowing God's will is not so easy. You have to ask God. அவர் இருதயத்தை அறிந்து செய்தால் our life will not be wasted. ஒரு நாள் கூட நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். we will never regret. எவ்வளோ ரிக்ரெட்ஸ் இருக்குது. அது ஒழுங்காக செஞ்சுருந்தேன்னா இப்படி ஆகிருக்கும், அங்கே ஒரு தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் அங்கே ஒரு தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி ரிக்ரெட்ஸே இருக்காது. ஸோ we should not be in the permissive will, we have to be in the perfect will of God, the sovereign will of his heart. அவருடைய இருதயத்தில் இருந்தது. என்ன நடக்கிறது அங்கே? கர்த்தர் அதை வேறு பாத்திரமாக மாற்றினார். கர்த்தர் அந்த கெட்டுப்போன பாத்திரம், நாளெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு, என் ஹெல்த்தெல்லாம் போயிடுச்சு, எனக்கு இனிமேல் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இந்த குயவன் பாருங்கள், தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமேன். ஒரே ஒரு இல்லஸ்ட்ரேஷனை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போய் Matthew chapter 27 verse 7 to 10 வாசிங்க. Matthew 27 7 to 10. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். நல்லா கவனிங்க. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்து அவனுக்கு 30 வெள்ளிக்காசுகளை கொடுத்தார்கள். அவனுக்கு 30 வெள்ளிக்காசுகளை கொடுத்த பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் சிலுவையிலே அறைந்து அவர் மரிக்கும் பொழுது இவன் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று 30 வெள்ளிக்காசை தூக்கி அடிக்கிறான். அவன் நாண்டு கொண்டு சாகிறான். இந்த அங்கிருந்த ஃபாரசீஸ் அண்ட் சாதுசீஸ் எல்லாரும் அந்த 30 வெள்ளிக்காசு எடுக்கிறாங்க. ஐயோ, இது இரத்த காசு, இயேசுவை காட்டி கொடுத்ததனுடைய இட் இஸ் த மணி ஆஃப் பிளட். வேதத்தில் இதெல்லாம் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்கு நேரம் இல்லை. இது இரத்தத்தினால் உண்டான காசு. அதை வச்சு என்னத்தಮ್ಮ வாங்கினாங்க? ஒரு பாட்டர்ஸ் ஃபீல்டு வாங்கினாங்க. ஒரு குயவனுடைய ஒரு நிலத்தை அந்த காசுலேருந்து வாங்கினாங்க. அந்த குயவனுடைய நிலம் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி மறுதளித்தவங்க, இந்த மாதிரி ராபர்ஸ் எல்லாம் அடக்கம் பண்ணுற இடம்தான் அந்த ஃபீல்டு. வீட்டுக்கு போய் வாசிங்க, Matthew 27 இருக்கிறது. They brought a potter's field where wicked people were buried. அங்கே யூதாஸ் அங்கே தான் அடக்கம் பண்ணுகிறான். அது ஃபீல்ட் ஆஃப் பிளட், இரத்த நிலம் என்று சொல்லப்பட்டது. அன்றைக்கு இயேசு சிலுவையிலே மரித்தார். ஒருவேளை நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நிலத்தில், உளையான சேற்றிலே, பயங்கரமான குடியில் இருந்த நீங்கள், உங்களையும் என்னையும் அந்த ஃபீல்டையே இயேசு இரத்தத்தை சிந்து வாங்கினார். ஆமீன். இன்னைக்கு நாம் எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தாலே பாவத்திலே அடக்கம் பண்ணப்பட்ட நம்மை இயேசு ஒரு பாட்டர்ஸ் ஃபீல்டையே வாங்கிட்டார். ஒருத்தர் 2 பேரில் அந்த ஃபீல்டையே அவர் இரத்தத்தை சிந்தி வாங்கிவிட்டார். இயேசு அவர் ஒரு மெய்யான ஒரு குயவன். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்ற முடியுமா? இன்றைக்கு அவர் மாற்ற முடியும், இந்த மாதத்திலே மாற்ற முடியும். ஆமேன். The potter's house, the potter's hands and the potter's heart. அவருடைய வீடு, அந்த குயவனுடைய கரம், அந்த குயவனுடைய இருதயம். அவர் இருதயம் கடினமான இருதயம் அல்ல, அந்த இருதயத்திலே நம்ம ஏற்றுக்கொள்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே, இன்றைக்கு என்னை ஒரு குயவனுடைய களிமண்ணை போல நான் உம்முடைய கரத்தில் இருக்கிறேன். என் மேலே நான் அந்த சக்கரத்தில் இருக்கிறேன். என் மேலே உம்முடைய கிரியை இருக்கிறது. கர்த்தாவே, எனக்குள்ளாக உம்முடைய சித்தம் இருக்கிறது. உம்முடைய வீட்டிற்கு நான் வரட்டும். லெட் மீ கம் டு த பாட்டர்ஸ் ஹவுஸ். குயவனுடைய வீட்டிற்கு நான் வரட்டும். கர்த்தாவே, குயவனுடைய கரத்திலே நான் இருக்கிறேன். குயவனுடைய இருதயத்தில் இருக்கிற சித்தம் உமக்கு சித்தமானபடி என்னை வணைந்து கொள்ளும். கர்த்தாவே, அக்கார்டிங் டு யோர் வில், உம்முடைய சித்தப்படி என்னை வணைந்து கொள்ளும். உம்முடைய சித்தத்தின்படி என்னை வணைந்து கொள்ளும். கர்த்தாவே, எழுப்பி நின்று
கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணி இந்த ஆராதனையை முடிப்போம். கர்த்தரை நோக்கி ஒரு பொருத்தனை செய்து, கர்த்தரை நோக்கி ஒரு தீர்மானத்தை செய்து, கர்த்தாவே, என்னை குயவனுடைய வீட்டிற்கு நீர் என்னை அனுப்புகிறீர். நான் குயவனுடைய கரத்திலே ஒரு களிமண்ணை போல இருக்கிறேன். பிரதர் சிஸ்டர், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இன்றைக்கு உங்களை வணைய இந்த உலகத்தால் முடியாது, கர்த்தரால் முடியும். இந்த தெய்வீக குயவனுடைய கரத்திலே நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை அருமையாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? நம்ம பிள்ளைகளை கொடுப்போம், நம்முடைய வாழ்க்கையை கொடுப்போம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஜஸ்ட் கிவ் யுவர் லைஃப் டு ஹிம். ஆண்டவரே, குயவனே, என் வாழ்க்கையிலே நீர் வந்து உங்களுடைய கரத்திலே, உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய வீட்டிலே என்னை வணைந்து கொள்ளும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 இந்த காலையிலே இந்த குயவனோடு கூட எனக்கு உறவு வேண்டும், கர்த்தருக்கு என்னை ஒரு களிமண்ணாக ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை வணைவார். அவருடைய கண்கள், அவருடைய கரங்கள், அவங்க கரம், கர்த்தருடைய குயவனுடைய கரம் உங்கள் குடும்பத்தின் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் வணைவார். உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் வணைவார். உங்களுடைய வேலையை கர்த்தர் வணைந்து, ஒருவேளை அது அன்ஷேப்பாக மாறி கெட்டு போனாலும் அதை மறுபடியுமாக உங்களுக்கு தருவார். மறுபடியுமாக உங்களுடைய பலத்தை தருவார். மறுபடியுமாக ஒரு எதிர்காலத்தை தருவார். மறுபடியுமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். வாலிப தம்பி, உன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ஒருவேளை யங் பீப்புள், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும்னா கர்த்தருக்கு உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க. ஜஸ்ட் கமிட் யுவர் ஹார்ட் டு ஹிம் டு ஒபே காட் இன் வாட்டர்ஸ் ஆஃப் பேப்டிசம். இங்கே ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள், இன்னும் நீங்கள் குயவனுக்கு நேராக ஆர்கியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. டோன்ட் ஆர்கியூ அபவுட் பேப்டிசம், ஜஸ்ட் ஒபே காட். அந்த ஞானஸ்தானத்தில் கீழ்ப்படிந்து, கர்த்தாவே, நான் சமர்ப்பிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை சிருஷ்டிக்கிறவரை எதிர்த்து நான் ஒரு கேள்வியும் கேட்பதில்லை. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் குயவன், நாங்கள் களிமண், ஒன்றுமில்லாத களிமண். உளையான சேற்றிலிருந்தும் பயங்கரமான குழியிலிருந்தும் இருந்த எங்களை ஒரு களிமண்ணை போல எடுத்தீர். எங்களை சுத்தமாக்கினீர். இரத்தத்தினால் எங்களை கழுவினீர். குயவனுடைய நிலத்தை உம்முடைய இரத்தத்தாலே அதை வாங்கினீர். நாங்களும் அந்த குயவனுடைய நிலத்தில் இருந்த ஒரு உளையான சேற்று கர்த்தாவே, எங்களை கொண்டு வந்து திரிகையிலே வைத்து எங்களை வணைந்து கொண்டிருக்கிறீர். You are still working on us, Lord. You are still working on us. We are the creation of your hands.
நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உருவாக்கும். நீர் எதற்காக உருவாக்க சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை உருவாக்கும். உம்முடைய இருதயத்திற்கு தெரியும். எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய இருதயத்திற்கு தெரியும். உம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் எங்களை கொண்ட திட்டத்தை வைத்திருக்கிறீரே. ஒருவேளை கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட, துக்கத்தோடு கூட, ஓ they may regret, they may be remorseful. ஆண்டவரே, ஒரு சலிப்போடு வந்திருக்கலாம். என்ன வாழ்க்கை இது? இப்படிதான் இருக்குமா? இதோடு நான் வாழ வேண்டுமா என்று நினைக்கிறவர்களுக்கு கர்த்தர், நீர் குயவனாக இரும் கர்த்தாவே. உம்முடைய கரத்தை அவங்க மேல இருக்கட்டும். அந்த களிமண் குயவனுடைய முகத்தை பார்க்கட்டும். எங்கள் தேவனுடைய முகத்தை அவர்கள் பார்க்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார்.